நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பயனுள்ள தகவல் அப்படி பண்ணிருக்கோம். இந்த வீடியோவில் சற்று முன் ரேஷன் அட்டையில் பெயர் உள்ள அனைவருக்கும் முக்கிய அறிவிப்பு, முதியவர்களுக்கு சிறப்பு சலுகை. என்ன வகையான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது? இதன் மூலமாக குடும்ப அட்டையில் பெயர் இருக்கக்கூடிய அனைவரும் என்ன வகையான பணிகளை செய்து முடிக்க வேண்டும், என்ன வகையான வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும், இதற்கான நிபந்தனைகள் என்ன, சலுகை பெறுவதில் ஏதேனும் மாற்றங்கள் அறிவிக்கப்படுகிறதா, அதற்கான நிபந்தனைகள் ஏதும் உள்ளதா என்பது பற்றி முழு விவரங்களும் வீடியோ பார்க்கலாம். குறிப்பாக இந்த பணிகளை செய்வதற்கு ரேஷன் அட்டையில் பெயர் உள்ள அனைவரும் என்ன வகையான அறிவிப்புகள் வெளியிடுவது, குறிப்பாக முதியவர்கள் மற்றும் மூத்த குடிமக்களுக்கு என்ன வகையான சிறப்பு சலுகைகள் வழங்கப்படுகின்றன என்பது பற்றி கூடுதல் தகவலும் தெரிந்து கொள்வோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம அடுத்த அப்டேட் பண்ணக்கூடிய எல்லா வீடியோவும் உங்களுக்கு டைரெக்டாக கிடைக்கும். ரேஷன் கார்டு என்பது ஏழை மக்களுக்கு அரசு தரப்பிலிருந்து வழங்கப்படும் ஒரு முக்கியமான ஆவணமாகும். இது அந்தந்த மாநில அரசுகளால் வழங்கப்படுகிறது. மத்திய அரசின் உதவிகளும் மாநில அரசின் உதவிகளும் ரேஷன் அட்டை அடிப்படையில் கிடைக்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ரேஷன் அட்டை பயனாளிகளுக்கு அரிசி, பருப்பு, சர்க்கரை, கோதுமை, சமையல் எண்ணெய் போன்ற உணவுப் பொருட்கள் மலிவு விலையிலும் இலவசமாகவும் வழங்கப்படுகின்றன. ரேஷன் கார்டு வைத்திருக்கும் அனைவரும் KYC சரிபார்ப்பு முடிக்க வேண்டும் என்று விதிமுறை உள்ளது. அதை முடித்தால்தான் ரேஷன் உதவிகளை தொடர்ந்து பெற முடியும். KYC சரிபார்ப்பு என்பது மொபைல் நம்பர் மற்றும் கைரேகை பதிவு அடங்கிய சரிபார்ப்பு முறையாகும். ரேஷன் கார்டு பயனாளிகளின் அடையாளம் இதன் மூலமாக சரிபார்க்கப்படுகின்றது. பிப்ரவரி மாத இறுதிக்குள் ரேஷன் கார்டு பயனாளிகள் அனைவரும் KYC சரிபார்ப்பை முடிக்க வேண்டும் என அரசு உத்தரவிட்டுள்ளது. இந்த உத்தரவு பல்வேறு மாநிலங்களில் உள்ளது. ஆனால் தமிழ்நாட்டில் இப்படிப்பட்ட கடுமையான விதிகள் இல்லை. இருப்பினும் கைரேகை பதிவு செய்வது கட்டாயமாகும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. குடும்ப அட்டைகள் ஏதும் ரத்து செய்யப்பட மாட்டாது என்றும், கைவிரல் ரேகை பதிவு செய்யாதவர்களின் பெயர்கள் நீக்கப்படாது என்றும், வெள்ளைத்தாளில் சுய விவரங்கள் ஏதும் தர வேண்டியது இல்லை என்பதால் இதுகுறித்து பொதுமக்கள் யாரும் அச்சம் கொள்ள தேவையில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது என தமிழ்நாடு அரசு விளக்கம் அளித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. ரேஷன் கார்டில் பெயர் உள்ள ஒவ்வொரு குடும்ப உறுப்பினர்களும் இந்த மாத இறுதிக்குள் KYC சரிபார்ப்பு செயல்முறையை முடிக்க வேண்டும். அருகில் உள்ள ரேஷன் கடையில் பாயிண்ட் ஆஃப் சேல் எந்திரம் மூலம் கைரேகை பதிவு வழங்க வேண்டும் என்றும் அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரேஷன் கார்டு வைத்திருக்கும் குடும்பங்கள் KYC சரிபார்ப்பை உடனடியாக முடிக்கவில்லை என்றால் அவர்களின் ரேஷன் உதவிகள் நிறுத்தப்படும் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது. இதனால் அவர்களுக்கு மாதந்தோறும் ரேஷன் பொருட்கள் கிடைக்காமல் போகலாம். மேலும் அரசின் மற்ற நலத்திட்ட உதவிகளும் பெற முடியாது. ரேஷன் கார்டில் உள்ள அனைத்து உறுப்பினர்களுக்கும் ரேஷன் கடைக்கு ஒரு முறை வந்து கைரேகை பதிவை முடிக்க வேண்டுவது கட்டாயம். ரேஷன் கார்டு வைத்திருக்கும் அனைவரும் தங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுடன் KYC சரிபார்ப்பை முடிக்க வேண்டியது அவசியம். ரேஷன் கடைக்கு வர முடியாதவர்களுக்கு சிறப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. உடல் முடியாதவர்கள், வயதானவர்கள் உள்ளிட்டோருக்கு அவர்களின் வீடுகளுக்கே சென்று KYC சரிபார்ப்பு செய்ய வழிவகை செய்யப்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகிருக்கு. இதன் மூலமாக ரேஷன் அட்டை வைத்திருப்பவர், குறிப்பாக ரேஷன் அட்டையில் பெயர் உள்ள அனைவரும் தங்களது KYC சரிபார்ப்பு செய்ய வேண்டும் என்றும் அரசு தரப்பில் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. குறிப்பாக அனைத்து மாநிலங்களிலும் இந்த வகையான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருப்பதாகவும், தமிழக அரசு சார்பாக கைரேகை பதிவு செய்ய வேண்டியது கட்டாயம் என்றும், இருப்பினும் அவர்களது வசதிக்கேற்ப நேரடியாக ரேஷன் கடைக்கு சென்று ஒவ்வொரு உறுப்பினர்களும் தங்களது கைரேகை பதிவை புதுப்பிக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. அதேபோல் 3 அதிரடியான அறிவிப்புகளும் வெளியிடப்பட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. இதன் மூலமாக ரேஷன் கடையில் செல்லக்கூடிய உறுப்பினர்கள் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு உறுப்பினர்கள் சென்று பொருட்கள் வாங்கும் பட்சத்தில் அந்த சமயத்தில் தங்களது கைரேகை பதிவை புதுப்பிக்கலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகின. இந்த தகவல்கள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் வேறு என்பது சார்ந்த கூடுதல் விவரங்கள் தேவைப்பட்டால் கமெண்ட் செக்ஷனில் பதிவுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். முடிந்தவரை இந்த வீடியோ உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அடுத்த அப்டேட் எல்லா வீடியோவும் டைரெக்டாக கிடைக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.